ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூரி சப்பாத்தி புலாவோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சன்னா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை இப்போது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 மராத்தி மொகு, 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மணம் எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியோடவே அந்த சன்னாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சன்னா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நான் சன்னா வேக வைக்கும்போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ பத்தாததுக்கு மட்டும் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, எல்லா வகையான புலாவோடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.